See, we've been doing this Achievers Award, recognizing people who have done well in life and honoring them on the dais, giving them a memento, a citation, and after that they become two types of achievers. One is achievers like them who have been in touch with us, who have been helping us always, but there are the other type who don't turn around and look at us after that. Sir, please be in touch with us. Let me warn you, I'm being frank, we will disturb you, your position is such. Please help us out, any of us who approach you, well within the means. I'm not talking about anything. And I hope a lot more of you come up forward, get your Achievers Award, and if you think of anybody who's done achievement who we have missed out, please get in touch with us. Thank you. திக்கட்டும் புகழ்பரப்பும் நமது பரமகல்யாணி கல்லூரியின் மாணவர்கள் சாதனையாளர்களுடைய பட்டியலிலே மேடையில் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். கடல் கடந்து வந்திருக்கிறார், மனம் திறந்து பொருளுதவி செய்திருக்கிறார். அவர் அநேக திட்டங்களை நம்முடைய சங்கத்தின் மூலமாக செயல்படுத்துவதற்கு அவர் முன்வைத்திருக்கிறார். அவரை பற்றி அவரை அறிமுகம் செய்து அவரை பற்றிய சிறு குறிப்புகளை இதற்கு முன்னதாக நம்முடைய அலுமினி அச்சீவர் அவார்டு பெற்றிருக்கின்ற டாக்டர் மிராசு டேவிட் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் அவர்களை பற்றி அறிமுகம் செய்வார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, அவருடைய துணைவியார் திருமதி பவானி கிருஷ்ணமூர்த்தி அம்மையார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஒருவரோடு நாம் உறவாடவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், அடுத்தபடியாக நம்முடைய பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அவருடைய நிறுவனர் குடும்பத்திற்கும் நன்றி சொல்வதில் நாம் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு, 50வது ஆண்டு, கோல்டன் ஜூபிலி இயர். ஐயா சுப்பிரமணிய ஐஏஎஸ் அவர் சொன்ன மாதிரி எல்லோருமே இங்கே ஒரு இதயத்தில் ஒரு மனநிறைவோடு சந்தோஷத்தோட எல்லாரோட மோர் than that lot of gratitude for the institution to alma mater. அவர் சொன்னது போல ஒவ்வொருத்தரும் பேசுகிற எல்லாரும் மணிக்கணக்காக உட்கார்ந்து நம்ம உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா நம்மளெல்லாம் உருவாக்கிய இடம் இந்த பரமகல்யாணி பள்ளிக்கூடமும் பரமகல்யாணி கல்லூரியும். இந்த அவார்டு பெறப்படுகின்ற அவரை குறித்து நான் சில வார்த்தைகள் சொல்ல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திரு முருகானந்த் அவர்கள் அவருடைய கடிதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, ஆல் தி எஸ்பிகேஷன்ஸ் ஆர் கிரேட் அச்சீவர்ஸ். பரமகல்யாணியில் படித்த எல்லோருமே அச்சீவர்ஸ் தான் இல்லையா? நாம் ஒருவரை வாழ்த்திக் கொள்வோம். சிலருக்கு இந்த அவார்டை நாம் கொடுத்தாலும் எல்லாருமே காரணம் என்னன்னா, நம்ம பரமகல்யாணி நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் படிப்பு மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் எவ்ரிதிங், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நானும் ஒரு கிராமத்தில் பிறந்து படித்து இன்னைக்கு சென்னையில் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்தேன் என்றால் அடிப்படை காரணம் பரமகல்யாணி பள்ளியும் கல்லூரியும் தான் என்று சொல்லும்போது மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதை நிறுவி நம்மளுக்கு பல பேருக்கு வாழ்க்கை அளித்து நம்மளெல்லாம் மகிழ்த்துக்கிற அந்த குடும்பத்தாருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சில காரியங்களை சொல்லி அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். Dr. Radhakrishnan, he is a chief surgeon in command of Attia and Pargoda in West Indies. West Indies is a chief surgeon, and he is the professor of clinical surgery in American Medical University in West Indies, and he is the visiting laparoscopic surgeon in West Indies, and he has already received the Classical Surgeon Award in Caribbean countries. And he has presented many papers in the national and international forums. And not only that, and he has achieved great awards in many areas. இவங்க இந்த அவார்டெல்லாம் வாங்கினவங்க
நம்ம ஆழ்வார்குறிச்சி அருகில் உள்ள செட்டிக்குளத்தில் சாதாரண கிராமத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் விவசாயம் செய்கிறவர்கள். இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸுடைய சீஃப் சர்ஜனாக இருக்கிறாங்க. அவர்களுடைய இன்னொரு சிறப்புனா அவர்களும் நம்முடைய பரமகல்யாணி பள்ளியில் 6 வருஷம் படித்து, டியூசி 1 வருஷம் படித்து, காலேஜில் 3 வருஷம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நம்முடைய பரமகல்யாணிகள் படித்தவர்கள். இதை பற்றி நம்ம 10 ஆண்டுகள் படித்தவர்கள் சிலர் இருக்கலாம். அதில் நானும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐ ஹேட் மை ஸ்கூலிங் ஒன்லி இன் பரமகல்யாணி, ஐ ஹேட் மை காலேஜ் எஜுகேஷன் ஒன்லி இன் பரமகல்யாணி. இவர்கள் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அவர்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணி அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. And post-graduate PG exam, he came after one out of 10 top achievers, and he has received many awards. And we are very happy that he is going to get the prestigious Alumni Achiever Award from our Paramagalani Old Students Association. I congratulate him. I congratulate the other awardees. மிஸ்டர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் அவர்கள், அடுத்தது திருமணி திரு வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் இது மாதிரி எல்லோரும் நிறைய பேர்கள் இந்த அவார்டுகள் வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி இங்கே வந்திருக்க வேண்டிய எல்லாரும் சார்பாக 24 நம்முடைய பள்ளி குடும்பத்திற்கு நன்றி சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை என்னுடைய மிகவும் பெருமதி செய்கிறேன். நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உற்சாகமாக பரப்பணிகளை செய்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good day and good morning, everybody. My respectable chairman and founder family of Sri Paramakalani institutions, my professors, still somebody says Guru Kalvi, all my professors, I salute my professors. I am grateful to Paramakalani products. I am not the orator to talk more. I don't know much about stage oration. Only thing is I talk only my knife. I go everywhere, I carry my knife. They ask Dr. Krishna because my name is Dr. Radha Krishnan. They don't call Radha Krishnan because they are very difficult to pronounce Radha Krishnan. Then they call Krishna. Then okay, I believe Lord Krishna, you can call Krishna. So after my graduation, my schooling from Sri Paramakalani and graduation from Sri Paramakalani College, I got university rank. College first and got medal for that. Then I apply for different courses, MBBS, veterinary and agricultural sciences. Everything selected, but I didn't get for MBBS. I got the university first rank. Then I went to the court in 1983. The court given the order, this is the deserving candidate, you can give him MBBS seat. And I got the seat through the court because of my knowledge I acquired from Sri Paramakalani. Then they posted in Tirunelveli Medical College. I did 1 year in Tirunelveli Medical College. Due to various reasons, I want to shift to Madras University. Those days, Madras University degree is recognized in Europe and United Kingdom. That's all. I prefer Madras University. I was transferred to Chengalpattu Medical College. Then I did in Chengalpattu Medical College. Then I finished my house surgency in Stanley Medical College. This is one of the very old institute. It is founded by the British people. Then after my MBBS, I work under various people like Professor Mohandas, all genius. Then I was selected for MS on all India basis. I got the 12th rank in all India. All over India, 25% seats allotted to all the medical colleges in the country. Then I choose, I want only Kilpauk Medical College, where it's a small college, I understand more, I will get into the system easy. Then I did MS in Kilpauk Medical College. Then after that I went to Delhi University. I got the laparoscopic surgery in 1999. After that I was working in different places, Vijaya Hospital, Apollo Hospital. Then one fine day in 2003, the founder chairman of Apollo Hospital,
Dr. Pradap C. Reddy called me, Dr. Radhakrishnan, you have the very good hands. That means a good surgeon they call very good hands. You have to go to Bangladesh to establish our laparoscopy unit. Then I said, I don't know, Bangladesh is not a good country. I don't want to go. Then he said, you can go, you get everything. Then I went to Bangladesh. Surprisingly, when I reached Bangladesh, the people love me like anything. And everybody come and voluntarily help me. When I go and eat in a hotel, they won't allow me to pay. Then I asked, man, what happened? Why you are not allow me to pay? Why you respect? Indira Gandhi got freedom for us. We are respecting Indian, number one. Number two, the skillful surgeons are not from Bangladesh, all from India. Then I did surgery for 3 months. Then through somebody, West Indian government called me. The health minister of West Indies, there is a twin island called Antigua and Barbuda. They call me, so here we need a surgeon. Through somebody we hear about, we are doing a beautiful surgery. Then I said, I have to think, I have to go back, I discussed with my family, then only I will accept this one. Then they said, okay, I will give time for a month. Then I asked Mr. Minister, what is the reason why you call me? I don't know the island where is. I checked the map. I don't know where is this island. So you said it's a small twin island in West Indies. Then he said, you know Vivian Richard. He born in this island. So you want to come or not, decide and tell me. Then I came back to Madras. I was confusing. Then I decided, okay, I want to come to West. Then they arranged everything. I went over there. I started my practice. So they take care of me very well. A surgeon, how respected a surgeon means, same like this. Then because of my skill, all different islands. The good thing, Indian degree is not recognized in most of the West Indies islands. You have to write and pass that degree from the West Indian countries. So I said, I have only Indian degree. Now only apply for British degree. For British degree, I have to go write